பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, குருக்கள் சார்பாக, தியாகோன் சார்பாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். முன்னுரையிலே கேட்டது போல இன்றைக்கு 30 விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. எனவே இந்த அருமையான நேரத்திலே இறைவன் தாமே குருத்துவத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என சொல்லி சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களிலே தவறுதலாக பேசியிருக்கலாம் அல்லது காயம் ஏற்படும்படியாக குருக்களை பேசியிருக்கலாம், குருக்களை குற்றவாளிகளாக கூட பார்த்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, குருக்களும் மனிதர்கள் தான். குருக்கள் புனிதர்கள் அல்ல, வானத்திலிருந்து குதித்தவர்களும் அல்ல, சாதாரண ஒரு பெண்ணிடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் குருக்கள். எனவே குருக்களிடத்திலே குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் நிறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா குழந்தைகளை குறைகள் நிறைகள், அதே போல ஒரு கணவன் தனது மனைவி தனது கணவனை ஏற்றுக்கொள்வதை போல இந்த சமுதாயத்திலே எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். எனவே இந்த நேரத்திலே அனைத்து உலக குருக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியை ஜெபித்துக் கொள்ளுங்கள். 30 விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே 3 வகைகளிலே நாம் பாவம் செய்திருக்கலாம். சொல்லால், செயலால், சிந்தனையால். இறைவா மன்னித்துக் கொள்ளும். இந்த புனிதமான திருப்பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற பாவங்களை நீர்தாமே மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என சொல்லி மன்னிப்பு வேண்டி செபிப்போம். இந்த திருப்பலியானது நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பத்தினருக்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. எல்லாம் அல்ல இறைவனிடமும்
அகிலத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம், எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக வீரரை புகழுகின்றோம். விண்ணக வீரரை புகழுகின்றோம், மன்னக வீரரை புகழுகின்றோம், தேவியின் தேவரை புகழுகின்றோம், மன்னாதி மன்னரை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையை மகனை போற்றுகின்றோம், அவரின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம், அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஜீவிப்போமா அன்பியே உருவான இறைவா, உமது பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் குருத்துவ திருநிலைப்பாட்டின் திருவிழாவையும் நற்கருணை ஏற்படுத்திய புனித விழாவையும் தாழ்ச்சி என்ற புனிதத்தை கற்றுக் கொடுக்கின்ற நினைவின் அன்பு விழாவையும் கொண்டாட பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற கிருபை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக வாழ்வதற்கு நீர்தாமே எங்கள் அனைவருக்கும் வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா ராவணம் பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும்.
நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் பச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 13 இறைவசனங்கள் 1-15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க செய்தார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீ என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Amen.